الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. قال النبي صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين فمن أقامها فقد أقام الدين ومن تركها فقد هدم الدين أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமதான் மாதத்தை அடைந்து 9ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு தொழுகையில் கவனிக்கப்பட வேண்டிய அவசிய சட்டங்கள். இஸ்லாத்தினுடைய அவசிய கடமைகளில் ஒன்று தொழுகை. அந்த தொழுகையில் எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு விடாமல் அது அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகையாக அமைவதற்கு அவசியமாக இருக்க வேண்டியவை என்னென்ன பத்தி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசணும், சட்டங்கள் இருக்கு. ஆனா நமக்கு கடமைகள், இதை விட்டுட்டா தொழுகக்கூடாது, அது மாதிரியான விஷயங்கள் என்ன, அதைத்தான் இப்போ இந்த குறைஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். அதுல முதன்மையானது, ஃபர்ஸ்ட் தொழுகைக்கு அவசியமானது, முதன்மையானது, முதல் நிபந்தனை சுத்தம் தேவை. சுத்தம் 3: உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம். உடல் சுத்தம் சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே இதுல குளிப்பின் கடமைகள்ல பார்த்துட்டோம். குளிப்பு கடமையா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப குளிச்சாதான் தொழ முடியும், குளிச்சாதான் உடம்பு சுத்தமாகும், இல்லைன்னா அசுத்தமா இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு சிறு தொடக்குன்னு சொன்னோம். ஒது முறிஞ்சிருச்சு அப்படின்னா கம்பல்சரி ஒது செய்யணும். இந்த இரண்டும் குளிப்பு கடமையா இருந்தா குளிச்சுட்டு தொழணும். அதே மாதிரி நமக்கு ஒது முறிஞ்சிருந்ததுன்னா ஒது செய்யணும். இந்த இரண்டும் செஞ்சுட்டா உடம்பு சுத்தமாயிடுச்சு, உடம்பு கிளியர் ஆயிடுச்சு, உடம்பு சுத்தமாயிடுச்சு. சரி, ஒது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒதுவுடைய விஷயத்துல பார்க்கலாம். அடுத்ததாக உடை சுத்தம், இடம் சுத்தம். நம்மளுடைய ஆடை, டிரெஸ் சுத்தமா இருக்கணும், உடை சுத்தமா இருக்கணும். உடை சுத்தத்துல உதாரணமா நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கோம் பள்ளிவாசலுக்குன்னு, வர்ற வழியில ஒரு நாய் மேல வந்து உரசிடுச்சு. சாதாரணமா நமக்கு ஏற்படுற விஷயம். நாய் வந்து 2 நாய் சண்டை பிடிச்சது, வந்து மேல வந்து விழுந்துச்சு, மேல உரசிடுச்சு.
நம்முடைய பேண்ட்ல பட்டுடுச்சு, நம்மளுடைய லுங்கில பட்டுடுச்சு அப்படின்னா இதை மார்க்கம் நஜிஸாக கருதுகிறது. அதனுடைய உடம்பினுடைய பகுதி நம்ம உடல்ல நம்மளுடைய துணிகள்ல பட்டுடுச்சுன்னா அது இந்த நாயும் பன்றி இந்த ரெண்டும் ஐனுல் நஜிஸ் அப்படின்னா அதனுடைய எல்லா பாகமும் அசுத்தம். அது வாய் வச்சாலும் சரி, அதனுடைய எச்சில் பட்டாலும் சரி, அதனுடைய மேனி உரசனாலும் சரி, எல்லாமே நஜிஸ், எல்லாமே அசுத்தமானதுதான். வீட்டுல நாய் வளர்க்குறவங்களும் அப்படிதான். பப்பி வச்சுக்கிட்டு கொஞ்சி குழாவி முத்தம் கொடுத்து விசாரிச்சு கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதோட போயெல்லாம் தொழுவக்கூடாது. அப்படி செஞ்சோன்னு சொன்னா அதனால நம்மளோட உடம்பெல்லாம் அசுத்தமா, நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் அசுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அதை கொண்டு போய் கட்டி போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாத்தி வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு தான் தொழுவ முடியுமே தவிர, இல்ல என் பப்பி ரொம்ப சுத்தமானது, என் பப்பியை நானாச்சும் குளிக்க மாட்டேன், அதெல்லாம் டெய்லி 3 தடவை குளிப்பாட்டுவேன் அப்படின்னு நீ குளிப்பாட்டமப்போ அது சுத்தமா இருக்கு, எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது ஐனுன் நஜீஸ். அதனுடைய உடல் நம்முடைய துணியில் பட்டாலே நஜீஸ், முடிஞ்சு போச்சு. அது எவ்வளவு கடுமையான நஜீஸின் மார்க்கம் சொல்லுது அப்படின்னா, மற்ற அசுத்தங்கள்லாம் நம்மளுடைய உடல்லையோ நம்மளுடைய ஆடையிலையோ பட்டா அதை கழுகுனாலே போதும். ஆனா இந்த நாய் நம்மளுடைய மேல உரசிடுச்சு அப்படின்னா அத 7 முறை கழுகணும். அதுல ஒரு முறை மண்ணால் கழுகப்படணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. 7 முறை கழுகப்படணும். ஒரு தடவை மண் இருக்கணும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா அந்த அளவுக்கு அது மோசமானது, அசுத்தமானது. இப்ப பொறுத்தவரை மண்ணை தேவையில்ல. இப்ப எவ்வளவு டிச்சர்ஜ் நம்ம சோப்பு இருக்கு, அதே மாதிரி லிக்யூடுகள் இருக்கு, அந்த லிக்யூட் போட்டு துவைக்கணும், சுத்தமாகிற அளவுக்கு துவைக்கணும். அப்ப அது அவ்வளவு அசுத்தமானது. அப்ப நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி வர்றோம், நம்முடைய ட்ரெஸ்ல அது பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா வேற வழியே கிடையாது, திரும்ப வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு வேற ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு வந்துதான் தொடரும். அந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே ஹவுஸ்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து மேல தெளிச்சு விட்டுட்டு அல்லது லேசா கசக்கி விட்டுட்டு அப்படியே தொழுவலாமான்னா தொழுவ கூடாது, தொழுகை பாத்திலாகும். அப்ப இந்த உடை அசுத்தமான உடை, அந்த நாய் நம்மளுடைய ட்ரெஸ்ல பட்டதுனால அது அசுத்தமான உடையாக மாறும். அதே மாதிரி மலம், சிறுநீர், மோக நீர், வாந்தி, வாமிட் பட்டுடுச்சு, வாமிட் எடுத்தோம், வாந்தி மேல பட்டிருக்கு, மேல பட்டுச்சுன்னா அந்த ட்ரெஸ் பட்ட இடத்த கழுகணும், சாதாரணமா கழுகணும், தண்ணி ஊற்றி கழுகணும். எந்த அளவுக்கு கழுகணும்? இப்போ உதாரணமா வாமிட்டு இல்ல பறவையினுடைய எச்சங்கள் வந்துட்டே இருந்தோம், ஒரு இடத்துல இருந்து பேசணும், மேலே காக்கா எச்சம் போட்டுடுச்சு. பள்ளிவாசல்ல புறாக்கள் பல இடங்கள்ல பல பள்ளிகள்ல புறாக்கள் இருக்கும். இப்ப நம்ம பாட்டுல நின்றுட்டு இருந்தோம், புறா நம்மளுடைய ட்ரெஸ்ல எச்சம் போட்டுடுச்சு. இது மாதிரி பறவைகளுடைய எச்சம் பட்டுடுச்சு. அல்லது நாம வாமிட் எடுத்தோம், வாமிட் எடுக்கும் போது தெரியாம நம்முடைய ஆடையில அதிகமா படுறதுக்கு வாய்ப்பு, லுங்கில படும், கீழே படும் போது தெரிக்கும், மேல தெரிக்கும் போது லுங்கில படலாம், ட்ரெஸ்ல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி வாமிட்டோ அல்லது பறவைகளுடைய எச்சில்களோ நம்மளுடைய ட்ரெஸ்ல ஆடையில பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா அதை கழுகணும். எப்படி கழுகணும்னா அதுக்கு 3 விஷயங்கள் அவசியம். ஒண்ணு, அதுக்குன்னு உள்ள ஒரு வாடை இருக்கும், ஸ்மெல் இருக்கும். 2வது, அதுக்குன்னு உள்ள டேஸ்ட் இருக்கும். அது என்ன நக்கியா பார்க்க முடியும்னு கேட்க கூடாது, அதுக்கு இருக்குல்ல, இருக்கும். அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு நிறம் இருக்கும். 3 வாடை இருக்கு, அதாவது ஸ்மெல் இருக்கும், டேஸ்ட் இருக்கும், அதுக்கு நிறம் இருக்கும். இந்த 3 ஒவ்வொன்றுக்கு இருக்கும். இதுல நம்ம எந்த அளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை கழுகணும் அப்படின்னா கம்பல்சரி அதனுடைய டேஸ்ட், சுவை போயிடணும் அப்படின்னா, உதாரணமா சாதாரணமா சொல்லுவோமே, வாமிட் எடுத்தோம், ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம், ஆப்பிள் பழம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு, நல்லா தெரியுது அப்படின்னா அந்த ஆப்பிள் பழம் சுத்தமா போற அளவுக்கு கழுகணும், அவ்வளவுதான். அது ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது. சாப்பாடு பட்டுச்சு, ஒரு சோறு பருக்க அப்படியே இருக்கு, கழுகிட்டோம், கழுகின பின்னாடி ஒரு சோத்து பருக்க இருக்கு அப்படின்னா அது கூடாது. அப்ப அந்த சுவை போற அளவுக்குன்னா அந்த திடமான பொருள், உதாரணமா பறவை எச்சம் போட்டுச்சுன்னு சொன்னா அந்த எச்சம் சுத்தமா போற அளவு கழுகணும், எச்சமே பாக்கி இருக்க கூடாது. கழுகின பின்னாடியும் அதனுடைய எச்சம் மிச்சம் இருக்கு அப்படின்னா துறவக்கூடாது. அப்ப அந்த பொருள் சுத்தமா போனாதான் சுவை போகும், அதனுடைய பொருள் சுத்தமா போயிடணும். 2வது, இந்த நிறம் அல்லது வாடை, இந்த 2ல கம்பல்சரி 1 போகணும். வாடை இருக்கக்கூடாது, நிறம் இருக்கு, நிறம் மோஸ்ட்லி போகாது. நீங்க காக்கையே எச்சம் போட்டுச்சுன்னு வச்சீங்களா, நம்ம கழுகுனா கூட
அந்த இடத்துல மஞ்சள் கலர்ல அப்படியே ஒரு ரவுண்ட் தெரியும், ஒரு அசிங்கமா ஒரு ரவுண்ட் இருக்கும், அந்த நிறம் இருக்கும். இப்ப நிறமும் இருக்கு, வாடையும் இருக்கு, அதனுடைய ஸ்மெல்லும் அடிக்குது, நாட்டமும் அடிக்குது, அந்த இடம் ஸ்மெல்லும் அடிக்குது, அதனுடைய அடையாளமும் இருக்குன்னா இப்ப கூடாது. ரெண்டும் இருக்கக்கூடாது. 3 விஷயம் சொல்லியிருக்கேன், 3ல 1 கம்பல்சரி இருக்கக்கூடாது. சுவை அப்படிங்கிறது டேஸ்ட் கம்பல்சரி இருக்கக்கூடாது, ஃபுல்லா நீக்கணும். இன்னும் 2 என்னது? 1 வாடை, இன்னொன்னு நிறம். இந்த வாடை நிறம் 2ல ஏதாவது 1 இருந்தா பரவாயில்ல, கூடும். 2மே இருந்தா கூடாது. வாடையும் இருக்கு, அதனுடைய ஸ்மெல்லும் இருக்கு, அதனுடைய நிறமும் இருக்கு, 2மே இருந்தால் கூடாது. இந்த 2ல 1 போற அளவுக்கு கழுகணும், கழுகுனா தான் போகும். இப்போ பல பள்ளிவாசல்கள்ல நீங்க பாப்பீங்க, புறா அதிகமா புறாக்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள் எவ்வளவு இருக்கு. அதுல இப்ப உள்பள்ளி பிரச்சனை இல்லை, ஓரளவு சுத்தமா வச்சிருப்பாங்க. அதே மொட்டை மாடி அல்லது மேல் பகுதி அப்படிங்கும் போது ரமலான் டைம்ல எல்லாம் பள்ளிவாசல் நிறைஞ்சு வலியும், அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். அப்படி ஆகும்போது மேல் மாடி தேவைப்படும். மேல் மாடி தேவைப்படும் போது என்ன ஆகும்னா, அங்க குருவி காக்கா இதெல்லாம் பறக்கிறதுனால அதனுடைய எச்சங்கள் போடும், அதனுடைய எச்சங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப அந்த எச்சம் போட்ட இடத்துல நீங்க ட்ரிப்ளிகேட் பள்ளியெல்லாம் போய் பாருங்க, வெளியில தொழுவாங்க, அங்கங்க விளையா இருக்கும், சுத்தமா புறாக்களுடைய எச்சம் காஞ்சு போய் இருக்கும். அப்ப அந்த சந்தர்ப்பங்கள்ல அது மாதிரி இடங்கள்ல நம்ம தொழுகிறதா இருந்தால் அந்த இடம் சுத்தமாகணும் அப்படின்னு சொன்னா அந்த பொருள் சுத்தமா போய் இந்த 2ல நிறம் அல்லது வாடை இதுல 1 கம்பல்சரி போயிருக்கணும். அதனுடைய வாடையும் இடத்துல இருக்கு, ட்ரெஸ்ஸுக்கு என்னவோ அதேதான் இடத்துக்கும் வாடையும் இருக்கு, அதனுடைய நிறமும் ஒயிட்டா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தொழக்கூடாது. ரொம்ப உஷாரா கவனிக்கும். சரி, அடுத்து பரு கட்டி ஏதாச்சும் இருந்துச்சு, நம்ம தொழுதுட்டு இருக்கும் போது தன்னால உடஞ்சிருச்சு, சஜிதா பண்ணோம், இங்க இருந்தது ஒரு கட்டி, சஜிதா பண்ணோம், சஜிதா பண்ணும் போது அந்த கட்டி உடஞ்சிருச்சு, உடஞ்சி லேசா ஸ்டீலோ அல்லது ரத்தமோ வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த தானா கொஞ்சமா இருந்தா அதனால ஒண்ணு முடியாது, பிரச்சனை இல்லை. ஆனா நாமளா சும்மா இருக்காம தொழுதுட்டு இருக்கும் போது தேவையில்லாம இருந்த பருவையோ கட்டியோ எதையாவது ஒண்ண வேணுக்கு நாமளே சுரண்டி நாமளே ரத்தத்தை வர வச்சா அசுத்தமாயிடும் உடம்பு. நாமளே இது பண்ணி சுரஞ்சி ரத்தத்தை வர வச்சோம்னு சொன்னா அதனால ஒதுவும் முறியும், அதனால தொழுகையும் முறியும். தானா வந்தா பிரச்சனை இல்லை. கொசு இப்ப நம்ம சில இடங்கள்ல பார்ப்போம், கொசுவா இருக்கும், பயங்கரமா தொழுவே முடியாது, ஃபுல்லா கொசு நிக்கும், வெட்டி அங்க வெட்டி அங்க டங்கு டங்குன்னு அடிச்சா ஒரு 10-15 கொசு உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கும், அங்கங்க ட்ரெஸ்லயும் உடம்புலையும் அங்கங்க இருக்கு. இப்ப இது ரொம்ப கொசு, பயங்கரமான கொசு இருக்கு. அப்போ ஒரு 3 கொசு சில சமயங்கள்ல தானா அடிபடும், சில சமயத்துல நாமளா அடிப்போம், 2ம் இருக்கு அதுலயும். உதாரணத்துக்கு நம்ம சஜிதாக்கு போனோம், சஜிதாக்கு போற இடத்துல காலை வைக்கிற இடத்துல கரெக்டா ஒரு கொசு உட்கார்ந்துட்டு இருந்துச்சு, பத்தியா விட முடியும்னு சொல்லி மேல அல்லாஹ் அக்பர் பேசாம போயிட்டோம். கொசுக்கு மேல காலை வச்சோம், கொசுக்கு நசுங்கிடுச்சு. கொசு நசுங்கின உடனே கம்பல்சரி ரத்தம் வரும், அந்த ரத்தம் நம்ம ட்ரெஸ்ல பட்டு இருக்கு, அதோடைய தொழுவலாம், பிரச்சனை இல்லை. இப்ப நாம இங்க ஒரு கொசு இருந்துச்சு, இங்கே டக்குன்னு அடிச்சோம், நாம அடிச்சோம், அதுவா சாகல, நாம அடிச்சோம், அடிச்சதுல ரத்தம் வந்துடுச்சு. இப்ப இது குறைவாக இருந்தா மன்னிக்கப்படும். குறைவு ஜாஸ்தி அப்படிங்கறதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம இஷ்டம் தான், நம்ம தான் முடிவு பண்ணணும். இத கம்மி அப்படின்னு நினைச்சா ஓகே, பிரச்சனை இல்லை. இல்ல ரத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியா வந்துருச்சு அப்படி நாம முடிவு எடுத்தா அப்ப அந்த ட்ரெஸ்ஸை மாத்தணும், அதை தொழுவ கூடாது. ஒரு இடத்துல பயங்கரமான கொசு சுற்றி ஆரம்பம் இருக்கு, இதுல ஒரு 4 கொசு அடிச்சிட்டோம், இப்ப இது கம்மி. ஒரு இடத்துல கொசுவே இல்லை, யதார்த்தமா ஒரு கொசுவோ 2 கொசுவோ வந்துச்சு, அதை விட்டுட்டு போயிடலாம் பேசாம, அது பாட்டுல போயிட்டு போகுதுன்னு. நாம சும்மா இல்லாம வம்படிக்க அந்த 1 கொசுவோ 2 கொசுவோ அடிச்சா அது அதிகம். புரியுதா? இடத்தை பொறுத்து நேரத்தை பொறுத்து இந்த கொஞ்சம் அதிகம்ங்கிறதுலாம் மாறுபடும். அப்ப நாமெல்லாம் அடிக்க கூடாது. மூட்டைப்பூச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க, மூட்டைப்பூச்சிலாம் இப்ப மோஸ்ட்லி எந்த பள்ளியாசலையும் அதிகமா இருக்கிறது இல்ல, கொசு பிரச்சனைகள் இருக்கு. சரி, அதே மாதிரி சேறு சகதி இதான நேரங்கள்ல மழை பெய்யக்கூடிய காலங்கள்ல இது நமக்கு அதிகமா நடக்கும். வண்டியில வருவோம், எதிரில் போற வண்டி சேர் அடிச்சுட்டு போயிடுவான்,
இல்ல செப்பல் போட்டிருப்போம், அந்த செப்பல் பின்னாடி லுங்கி ஃபுல்லா டாட் டாட்டா ஒட்டிட்டு இருக்கும், சேர் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னா இங்கேயும் அதேதான். குறைவாக இருக்கணும், நஜீஸா இருக்க கூடாது. வெறும் மழை தண்ணியினுடைய சேரு பிரச்சனை இல்லை, சும்மா கழுவி விட்டுட்டு தொழுதலாம். நஜீஸான தண்ணி, இப்போ இது உடைஞ்சு என்னது ரோட்ல இருக்கு செப்டிக் டேங்க் வீட்டுக்குள்ள இருக்கும், ட்ரைனேஜ் இருக்கு. ட்ரைனேஜ் சில சமயத்துல ஃபுல்லாகி தெரு ஃபுல்லா அசிங்கமா இருக்கு, நாம அதை தாண்டி தான் வரணும், நாம அதுல நடந்துதான் வர்றோம். நடந்து வரும்போது நம்முடைய செப்பல் என்ன செஞ்சிச்சு, பின்னாடி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை கம்பல்சரி கழுவு, அது நஜீஸ். அந்த நஜீஸை கழுகும் போது நான் ஏற்கனவே 3 சொன்னேன்ல, 2 இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். 1 கம்பல்சரி இருக்கக்கூடாது, அதனுடைய கருப்பு கலர் அந்த கருப்புல ஒட்டிட்டு இருக்கும்ல மண்ணோட சேர்ந்து, அதை கம்பல்சரி கழுகிடணும். அதனுடைய நிறம் அல்லது வாடை, இதுல 1 கம்பல்சரி போகணும், இதை கவனிக்கணும். சேரு சகதி அல்லது அது மாதிரி நஜீஸான விஷயங்கள் பட்டா. இப்ப இது மாதிரி உடம்புல உள்ள உடல் சுத்தம் முதல்ல, அடுத்த உடை, நம்மளுடைய ஆடை சுத்தமாக இருக்கணும், கிளியரா இருக்கணும். இதுல இன்னொன்னு ரொம்ப நம்ம கவனிக்காம விடுற விஷயம், பள்ளிவாசல் வந்தா பாத்ரூம் போவோம், பாத்ரூம் போயிட்டு உள்செய்ய வருவோம். பாத்ரூம் போகும்போது பாத்ரூம்ல அதிகமான பள்ளிவாசல்கள்ல ரொம்ப குறுகலான பாத்ரூம் தான் இருக்கும், விசாலமா இருக்காது. நம்ம போய் லுங்கியோ நம்முடைய ட்ரெஸ்ஸோ அதனுடைய சுவர்லையோ எங்கேயோ படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல, அது மாதிரி நேரங்கள்ல நம்முடைய ட்ரெஸ், நம்முடைய ஆடை அந்த அசுத்தமான இடங்கள், ஒருவேளை சைட்ல கூட யார் கண்டா பசங்க போவாங்க, அது பாட்டு சல்லுன்னு நின்று அடிச்சு விட்டு வருவோம், யாரும் உள்ள போய் பார்த்துட்டா இருக்கோம். அது எங்கெங்க பட்டுச்சோ எங்கெங்க இருக்கோ, எங்க வேணாலும் அசுத்தம் இருக்கலாம். பாத்ரூம்ல சுவத்துல எங்க வேணாலும் அசுத்தம் இருக்கலாம். அதனால நாம போகும்போது எந்த இடத்துலையும், பாத்ரூமினுடைய எந்த பகுதியிலையும் நம்முடைய ஆடை படாம பார்க்கிறது அவசியம். கம்பல்சரி நமக்கு தெரியுது ஒரு இடத்துல அசுத்தம் இருக்குன்னு, தெரிஞ்ச இடத்துல நம்முடைய ட்ரெஸ் பட்டுடுச்சு, அப்ப கம்பல்சரி கழுவணும். தெரியல, ஆனா நம்மளுடைய ட்ரெஸ் பட்டுச்சு, அந்த சைட்ல படுது, தெரியுது நமக்கே, ஆனா அது அசுத்தம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா கழுவிக்கிறது நல்லது, ஆனாலும் போடும், பிரச்சனை இல்லை. ஆனா இதை ஏன் நான் திரும்ப சொல்றேன்னா, பல இடங்கள்ல இந்த விஷயத்துல நமக்கு ஒரு அசால்ட் இருக்கும், இத பெருசா நினைக்க மாட்டோம். இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்போம். உப்பு கவனிக்கணும், நம்முடைய ட்ரெஸ் சுத்தமா இருக்கணும், ஆடை சுத்தமா இருக்கணும், அதனால படக்கூடாது. அதனாலதான் பாத்ரூம் போனா, ஒண்ணுக்கு போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைகள் இருக்கு. யூரின் போயிட்டு உடனே எந்திக்க கூடாது, யூரின் போய் முடிஞ்ச உடனே கணைக்கணும்னு சொல்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டியிருக்காங்க. அப்படின்னு கணைக்கணும். கணைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம யூரின் போன பிறகு ஏதாவது சில டிராப்ஸுகள் உள்ள இருந்தா அது கொஞ்சம் வெளியே வந்துடும். சாதாரணமா அவசரத்துக்கு போய் அடிச்சு விட்டு ஓடி வரோம்ல, இப்படி போனோமா உடனே ஓடி வருது. அப்படி ஓடி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கழுகிட்டு வருவோம், கழுகிடுவோம். யூரின் போயாச்சு, போன பிறகு கழுகிட்டோம், கழுகின பிறகுதான் வருவோம். ஆனா அந்த 2 ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ள 1 டிராப்போ 2 டிராப்போ ட்ரெஸ்ல போட்டுரும். அதனால யூரின் போகும்போது உஷாரா நிதானமா இருந்து கணைச்சி முழுவதும் வெளியாயிடுச்சுன்ற ஒரு நிம்மதி கிடைச்ச பிறகு, அதுக்கு பிறகு சுத்தமா கழுகி, கழுகுற தண்ணி நம்முடைய ட்ரெஸ்ல படாம, பேண்ட் போட்டு போறது பெரிய கஷ்டம் தான். கழுகுற தண்ணி நம்மளுடைய ஆடைகள்ல படாம, ஏன்னா நஜீஸ கழுகுற தண்ணி, அந்த தண்ணி ட்ரெஸ்ல பட்டா அதுவும் நஜீஸ் தான். யூரின் போயிட்டு கழுகுறோம், கழுகுற தண்ணி பேண்ட்ல படுது, கழுகுற தண்ணி ஜட்டில படுது அப்படின்னா, அது கழுகுற தண்ணி நஜீஸ் தானே, நஜீஸான இடத்த தானே கழுவுறோம், அந்த தண்ணி நஜீஸ் ஆயிடும், அசுத்தமாயிடும். அந்த தண்ணி பட்டா ட்ரெஸ் அசுத்தமாகும், ஜட்டி அசுத்தமாயிடும். ஜட்டி அசுத்தமாயிட்டா அதோட வந்து தொழுவ முடியுமா? ஜட்டி கழட்டி போட்டு வாங்கன்னு சொல்லணும். அப்புறம் பாத்ரூம்ல இப்ப எல்லாம் பீடி சீரட் துண்டு தான் கிடக்குது, இனி ஜட்டியா கிடக்க ஆரம்பிக்கும். அப்ப அது மாதிரி விஷயத்துல நிதானமா இருந்து கவனிச்சு செய்யணும்ன்றத ஞாபகம் வைக்கணும். உடை. அப்புறம் 3வது இடம் சுத்தம். இடம் சுத்தத்தை பொறுத்தவரை ரொம்ப முக்கியம். அல்ஹம்துலில்லாஹ் அது ஓரளவு எல்லா பள்ளிவாசல்கள்ல தொழுவும் போது இந்த பிரச்சனைகள் வராது. நம்முடைய வீட்டுல தொழுகிறதா இருந்தா பிள்ளைகளுடைய நடமாட்டம், சின்ன பிள்ளைங்கலாம் இருக்கும், எங்க பாத்ரூம் போகுதுன்னு தெரியாது. அதனாலதான் ஒவ்வொரு வீட்லயும் தொழுகைக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கப்படணும், ஒரு இடம் இருக்கணும்.
தொழுகைக்குன்னு அந்த இடத்துல நம்ம எவ்வளவு சின்ன வீடா இருந்தாலும் சரி, அந்த சின்ன வீட்டுல ஒரு இடம் தொழுகைக்குன்னு ஒதுக்கணும். அந்த இடத்துல சின்ன பிள்ளைங்களை போகவோ பாத்ரூம் அதுக்கோ இதுக்கு விளையாடுறதுக்கு அனுமதிக்க கூடாது. மற்ற இடங்கள் ஃபுல்லா போகணும் வரணும். அந்த இடத்துல அசுத்தம் இல்லாம பாத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல தொழுகிறது வசதி இல்ல அப்படின்னா அந்த இடம் சுத்தமா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இல்ல தொடர்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், முசல்லாவை போட்டு தொழுக முயற்சி பண்ணணும். இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அப்புறம் இப்ப தஹாரத் ஒரே ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு. இது கம்பல்சரி. சுத்தத்துல 3 இருக்கு. உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம். இந்த 3ல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் தொழுக கூடாது, கம்பல்சரி கூடாது. 2வது சித்ருல் அவுரா, அவுரத்தை மறைத்தல். ஆணை பொறுத்தவரை தொப்புள்ள இருந்து முட்டிக்கால் வரைக்கும் கண்டிப்பாக மறைக்கப்பட வேண்டிய பகுதி. அதுக்காக பனியன் போடாம வரணும்னு அவசியம் இல்லை, போடணும் கண்டிப்பா. இது இல்லைன்னா இதுல ஏதாவது இடம் தெரிஞ்சதுன்னா இதாயிடும், பாத்திலாயிடும். ஒதுவும் முறையும் தொழுகையும் முறையும். ஆனா சொல்றாங்க ஒரு உறுப்பினுடைய 4ல ஒரு பகுதி, 4ல ஒரு பகுதி, ஒரு ருக்குன், தொழுகையினுடைய ருக்குன்கள் அவசியமா நிலை நிற்கிறது. ஒரு ருக்குன், ருக்கு ஒரு கடமை, சஜிதா ஒரு கடமை, இப்படி இருக்குல்ல. இந்த ஒரு ருக்குன் அளவு உதாரணமா இப்படி வச்சுக்கீங்க. ருக்கு எவ்வளவு நேரம் செய்வோம்? சுப்ஹான ரப்பியல் அதீம் வபிஹம்திஹி அல்லது அதீம் வரைக்கும் ஒரு 3 தஸ்பீஹ் சொல்ற அளவுக்கு. இந்த நேரம் வரைக்கும் இந்த தொப்புள்ள இருந்து முட்டி வரைக்கும் உண்டான இடத்துல 3ல ஒரு பகுதி 4ல ஒரு பகுதி இடம் இவ்வளவு நேரத்துக்கு ஓப்பனா திறந்திருந்தால் தொழுகை முடிஞ்சிடும். இப்ப பேண்ட் லோஹி போட்டு கீழே வரைக்கும் பேண்ட் போட்டு மேல டிஷர்ட் போட்டு இந்த பின்பகுதி தெரியுது இல்ல, குனியும் போது பின்பகுதி தெரியும்ல, கம்பல்சரி ஒரு ருக்குன் அளவுக்கு திறந்தா இருக்கு. அவர் ருக்குல நிக்கிறாருல்ல, ருக்கு சேர நேரம் வரைக்கும் அது ஓப்பனாவே தான் இருக்கு, முழுசும் ஓப்பனா இருக்கு. ஒரு பகுதியினுடைய பாதி, இந்த இடத்தினுடைய பாதி, 4ல ஒரு பகுதி இல்ல, பாதி பகுதி ஒரு ருக்குன் அளவுக்கு கம்பல்சரி திறந்திருக்கு. திறந்திருந்தால் எது கூடாது? தொழுக கூடாது. அந்த தொழுக கூடாம போயிடும். அதனால கம்பல்சரி தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதி திறக்கக்கூடாது, மேல உள்ள பகுதிகள் மூடப்படணும். அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு முகம், 2 உள்ளங்கை, இதை தவிர மற்ற எல்லாம் மறைக்கப்பட வேண்டிய பகுதி அவங்களுக்கு மறைச்சிருக்கணும். ஆமா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட தொழுகையில பெண்கள் தொழுவும் போது அவங்களுடைய உள்ளங்காலும் மறைக்கப்படும். முகம் ஓப்பனா இருக்கு, 2 உள்ளங்கை இது வரைக்கும் போட்டுக்கிறாங்க தொழுகை. அதே மாதிரி உள்ளங்கால் இருக்குல்ல, கால் சாக்ஸ் போடணும். கால் பகுதியை திறந்திருக்க கூடாது. கால் பகுதியில சாக்ஸ் போட்டுட்டு பெண்கள் என்ன செய்யணும்? தொழுவணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, பொதுவாவே யாரா இருந்தாலும் போட்டுக்கிறது நல்லது, காலையும் மறைச்சிக்கிறது நல்லது. 2வது. 3வது இஸ்திக்பாலுல் கிப்லா, கிப்லாவை முன்னோக்கி தொழுதல். எல்லா இடத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் வந்துரும். ஆனா நம்ம வெளியில இருந்தா, பிரயாணங்கள்ல இருக்கிறோம், வேற எதுலையாவது இருக்கிறோம், நமக்கு கிப்லாவுடைய திசைய தெரிய முடியாத சூழல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா மார்க்கம் நம்மளை என்ன செய்ய சொல்லுதுன்னா தேட. இப்ப ரொம்ப ஈஸி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே. எவ்வளவோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, கிப்லாவுடைய திசையை காட்டக்கூடிய அப்ளிகேஷன்கள் இருக்கு, அதை பார்த்து நம்மளால தொழ முடியும். அப்புறம் கிப்லா இல்லாத ஒரு சூழல் நமக்கு வராது. 4வது தொழுகையினுடைய நேரம். நேரத்துக்கு முன்னாடி தொழுதா தொழுகக்கூடாது. இப்ப ஃபஜ்ர் தொழுவலாமா? தொழுகக்கூடாது. இல்ல நான் மௌத்தா போயிடணும் இல்லையோ தெரியல, நைட்டே மௌத்தா போயிட்டேன் என்னது, அதனால சுபுகு இப்பவே தொழுது தூங்க போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சுபுகு எப்ப கடமையாகும்? 10 சுபுகனுடைய இப்ப 5:08 பாங்க சொல்லும் போதுதான் சுபுகு நேரமே வருது. சுபுகு நேரம் வந்த பிறகுதான் சுபுகு கடமையாகும். நேரம் வர்றதுக்கு முன்னாடியே தொழுதா அந்த தொழுகை கூடாது. நேரம் வருவதற்கு முன்னாடியே ஒரு தொழுகையை தொழுதா அந்த நேரம், அதனுடைய பல விளக்கங்கள் இருக்கு. ஆனா பெருசா அது நமக்கு தேவைப்படாது. ஏன்னா இந்த காலத்தை பொறுத்தவரை சர்வசாதாரணமா டைமிங் வந்துருச்சு. எவ்வளவு அப்ளிகேஷன், ஜமாத்துல்லா கூட இப்போ வே டு மஸ்ஜித் அப்படின்னு ஒரு ஆப், ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. எல்லா பள்ளிவாசல்ல கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய எல்லா பள்ளிவாசலுடைய லொகேஷனோட எங்க போனாலும் பக்கத்துல எங்க பள்ளின்னு கண்டுபிடிச்சிடலாம். லொகேஷனோட ஒவ்வொரு டைம் மாறும் போதும் அங்கேயும் டைம் மாறிடும். இதெல்லாம் ரொம்ப இலகுவா போச்சு. இந்த காலத்துல பெரிய கஷ்டம் கிடையாது. அப்ப வக்து கவனிக்கப்படணும். வக்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிடக்கூடாது? தொழுதுடக்கூடாது. இந்த 4 விஷயங்கள்
சுத்தம், அவுரத்தை மானத்தை மறைக்கிறது, கிப்லாவை முன்னோக்குவது, தொழுகையினுடைய நேரம் அறிந்து தொழுவது. இந்த 4 தொழுகைக்கு முன்னாடி உள்ள தயாரிப்புல உள்ள கடமைகள். தொழுகைக்கு முன்னாடி உள்ள தயாரிப்பான கடமைகள். அடுத்து தொழுகைக்கு உள்ள அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்ட போனா, அப்புறம் அங்க நிய்யத் ஒண்ணு இருக்கு, தக்பீர் தஹ்ரீமா ஒண்ணு இருக்கு, 2. ஃபர்ஸ்ட் நிய்யத்து செய்யணும், நம்ம என்ன தொழுக போறோம் அதை பத்தி நான் ஏற்கனவே கொஞ்சம் தெளிவாவே பேசிட்டேன். கம்பல்சரி நிய்யத் இருக்கணும். 2வது தக்பீர தஹ்ரீமா, அல்லாஹு அக்பர்னு கட்டக்கூடிய முதல் தக்பீர், இதுவும் கடமை தக்பீர். 2வது அதுக்கு அடுத்து அல் கியாம், அதெல்லாம் மோஸ்ட்லி செஞ்சிருவோம். யாரும் தக்பீர் கட்டாமே தொழுகிறோம், எல்லாம் தக்பீர் கட்டி, அது பிரச்சனை இல்லை. மாலிக் இமாம்கிட்ட தக்பீர் கட்டுறது கையை கீழே விடுறது. நீங்க காபாலாம் சில டைம்ல பார்த்திருப்பாங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் விட்டுருவாங்க, விட்டுட்டு நிப்பாங்க, ருக்கு செய்யும்போது ருக்குவுக்கு போவாங்க. அவங்களுக்கு தக்பீர் அப்படின்னா கெட்டுறதுன்னு அர்த்தம் அல்ல, அந்த அல்லாஹு அக்பர்னு தொழுகைக்கு போறதுக்காக முதல் தக்பீர் சொல்றோம்ல, அதுக்கு பேர் தான் தக்பீரே தஹ்ரீமா, முதல் தக்பீர். இந்த முதல் தக்பீர் கடமை எல்லாத்துடையுமே. 2வது கியாம், நிக்கிற நிலை, நிற்பது, நின்றுதான் தொழுவோம். அப்ப உட்கார்ந்து தொழுகிறவங்க எல்லாம் என்ன, ஃபர்தான தொழுகையை பொறுத்தவரை ஃபர்தான தொழுகையில கியாம் யாருக்கு நிக்க முடியுமோ அவங்க உட்கார்ந்து தொழுக கூடாது. சேர்ல எல்லாம் உட்கார்ந்து தொழுகிறவங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். சேர்ல எப்ப உட்கார்றோம், நமக்கு ஏன் அதிகபட்சமா ஏன் சேர்ல உட்கார்றாங்க, கீழே உட்கார்ந்தா எந்திக்க முடியாதுன்னு உட்கார்றாங்க. அதிகமா சேர்ல உட்கார்ந்து தொழுகிறவங்களுக்கு என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னா, கீழே உட்கார்ந்தா எந்திக்க முடியாது, சஜிதா கீழே போக முடியாது, திரும்ப எந்திக்க முடியாது, அதுதான் காரணமா இருக்கும். அதுக்கு மார்க்கம் சேர்ல உட்கார்ந்து தொழுவ சொல்லல, கீழே உட்கார்ந்து தொழுவோம். 4 ரக்காத்தையும் உட்கார்ந்து தொழுது முடிச்சுக்கலாம், எப்ப எந்திக்கணுமோ அப்ப எந்திரிச்சிக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. கீழே தான் உட்கார்ந்து தொழுவணும். கீழே உட்கார்ந்து தொழுகும் போதுதான் சஜிதாவுக்கு என்ன செய்வோம், கீழே அழகா போறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப நிக்கிறதுக்கு ஒருவருக்கு சக்தி இருந்தால், நிக்குவதற்கு சக்தி இருந்து அவர் உட்கார்ந்து தொழுதா அவருடைய தொழுகையே கூடாது. அப்போ உட்கார்ந்து தொழுவும் போது ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அக்பர் தக்பீர் நின்றுடணும். நமக்கு என்ன பிரச்சனை, கீழே போனா வெளியே வர முடியாதுன்னு பிரச்சனை. அப்புறம் அல்லாஹ் அக்பர் ருக்குக்கு போகும்போது ருக்கு செய்யணும், சமீ அல்லாஹ் லிமன் ஏதாவது சொல்லிடணும். சஜிதாவுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது நம்மளால போக முடியல அப்படின்னா சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு எந்த அளவு குனிய முடியுமோ அந்த அளவு குனியணும். இப்படி உட்கார்ந்துட்டு சஜிதா செய்வது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். தொழுகை இதுக்கு பேசாம சும்மா இருக்கலாம், தொழ வேண்டிய அவசியமே இல்லை. எந்த அளவு குனிய முடியுமோ நம்மளால, என்னால என்னுடைய முட்டிக்கால தாண்டி என்னால குனிய முடியும் அப்படின்னு இருந்தா அந்த அளவு குனியணும். அந்த அளவு குனியாம சும்மா லேசா முதுகே வளையாம வலிக்காம சும்மா அப்படி குனிஞ்சி சும்மா எந்திரிச்சா தொழுகையே கூடாது, பாத்திலாயிடும். சர்வ சாதாரணமா போச்சு இப்பெல்லாம் சேர்ல உட்கார்ந்து தொழுகிறதுங்கிறது, அது ஒரு இதாகி போச்சு. அந்த ஆள் மட்டும் உட்கார்ந்துருக்கான், நம்மள்கிட்ட வேலை செய்யறவன், நம்ம முதலாளி, நம்ம போய் கீழே உட்கார்ந்தா சரி வராது, கீழே தொழுதான் சரி, இப்படியே சில பேர் சேர்ல உட்காந்துக்கிறான். நமக்கு நல்லா தொழுகையே கூடாது, வேஸ்ட். இந்த தொழுகையே வீணா போன தொழுகையாடு, வேஸ்டான தொழுகையாடு. கியாமுக்கு சக்தி, நிற்பதற்கு சக்தி இருந்தால் கம்பல்சரி நிக்கணும், நிக்காம தொழக்கூடாது. ஃபர்தான தொழுகையில சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளா இருந்தால் நிற்பதற்கு சக்தி இருந்தும் கூட உட்கார்ந்து தொழலாம். நாளையில இருந்து வரிசையெல்லாம் உட்கார்ந்து கூடாது தராவியில. அப்படியா, இவ்வளவு நாளா தெரியாத, இப்ப சொல்லிட்டீங்க, நல்லதா போச்சு. 20 ரக்காத்து நின்று உட்கார்ந்து பெரிய கஷ்டமா இருக்கு, பேசாம உட்கார்ந்துலாம் சற்று ஃபுல்லா உட்கார்ந்து கூடாது. நின்று தொழுகிறதுதான் சிறப்பு, நின்று தொழுகிறதுதான் சிறப்பு. ஒருத்தர் ஒரு சுன்னத்தை தராவி தொழுனாங்க, அல்ல ஒரு நஃபீலான தொழுகைய நிக்க முடியும்னு இருந்து கூட உட்கார்ந்தே தொழுதாரு அப்படின்னா அவருடைய தொழுகை கூடும், பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். இதே ஃபர்தான தொழுகைய ஒருத்தர் நிக்க சக்தி இருந்தும் உட்கார்ந்து தொழுதா கூடாது. இந்த ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். ஃபர்தான தொழுகையா இருந்தா தொழுகையே கூடாம போயிடும், சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளா இருந்தா தொழுகை கூடிடும். ஆனா சிறப்பு என்னதான், நின்று அல்லாஹ் நமக்கு நல்ல சக்தியை தந்திருக்கிறான்னா அல்ஹம்துலில்லாஹ் நின்று தொழுகிறதுதான் சிறப்பு. அடுத்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிடுவோம். தக்பீர் கட்ட உடனே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம், துணை சூரா ஓதுவோம். சூரத்துல் ஃபாத்திஹாவும் ஃபர்து, கண்டிப்பா ஓதுவோம். ஃபாத்திஹா ஓதாம தொழ முடியாது. அதனாலதான் புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு வந்தோடனே களிமா சொல்லி கொடுத்துட்டு
முதல்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா, அது மாதிரி அத்தஹியாத். இந்த ரெண்டும் கம்பல்சரி. தனியா தொழுகிறோம்ல, தனியா தொழுவும் போது இந்த ரெண்டும் தெரியலன்னா தொழுவ கூடாது. அல்ஹம்து சூரா ஓதித்தான் ஆகணும், வழியே கிடையாது. ஒருத்தருக்கு துணை சூரா தெரியல, இன்னொரு சின்ன சூரா அது கூட நமக்கு தெரியாது, ஒருத்தர் தெரியாம இருக்கிறாருன்னா பரவாயில்ல, தொழுவலாம். அல்ஹம்து சூரா மட்டும் ஓதிட்டு ருக்கு சஜிதா செஞ்சு செய்யலாம். ருக்குல என்ன தஸ்பீஹ் ஓதணும் அவருக்கு தெரியாது, பரவாயில்ல. சஜிதால என்ன தஸ்பீஹ் ஓதணும் தெரியல, பரவாயில்ல. உட்கார்ந்து என்ன தஸ்பீஹ் ஓதணும்னு தெரியல, பரவாயில்ல. ஆனா அத்தஹியாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத், இந்த மூணு சூரத்துல் ஃபாத்திஹா, அத்தஹியாத்து, ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத், இந்த மூணு கம்பல்சரி தெரியணும். அதனாலதான் ஒரு இஸ்லாத்துக்கு வந்தா இந்த மூணையும் முதல்ல கற்றுக் கொடுப்போம். இப்ப நமக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியுது, தெரியாம இல்ல. எப்படி தெரியுது? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்கு, அத வலல்லாலீன் வரைக்கும் ஓதணும். எப்படி ஓதணும்னா கூடுமான அளவு எப்படி கூடுமோ அப்படி ஓதணும். நம்ம இஷ்டத்துக்கு ஓதக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் நிர்ரஹீம் மாலிகி யௌமிதீன் இதெல்லாம் கூடாது, இப்படி ஓதக்கூடாது. இன்னும் எந்த அளவுக்குன்னா ஷத்து இருக்கிற இடத்துல ஷத்து கரெக்டா வரணும், ஷத்து இல்லாத இடத்துல ஷத்து செஞ்சிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் நிர்ரஹீம், அர்ரஹ்மான்லயும் ஷத்து இருக்கு, நிர்ரஹீம்லயும் ஷத்து இருக்கு. ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஓதுனா தொழுகக்கூடாது. நான் ஏன் சொல்றேன் புரியுதா? அல்ஹம்து சூராவை தஜ்வீதோட கம்பல்சரி இமாம்கிட்ட உட்கார்ந்து கத்துக்கிட்டு தான் ஆகணும். கத்துக்காம எனக்கு அல்ஹம்து சூரா தெரியும்லாம் சொல்லக்கூடாது. நாம என்ன தப்பா ஓதுறோம் நமக்கே தெரியாது. நம்மளுடைய அல்ஹம்து சூரால என்ன தப்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஷத் இருக்கிற வேண்டியதை விட்டுட்டோம். மாலிகி யௌமித்தீன் இதான் இருக்கு. மாலிகி யௌமித்தீன் ஒருத்தர் ஓதுறோம்னு வச்சுக்கோ. மாலிகி, மாலிகி அப்படின்னா காஃப்ல ஷத் இல்லாம நம்ம ஷத் வைக்கிறோம். மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு ஓதுனா தொழக்கூடாது. அப்ப இந்த 7 ஆயத்து இருக்குல்ல சூரத்துல் ஃபாத்திஹால 7 ஆயத், ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் கம்பல்சரி குறைஞ்சபட்சம் சூரத்துல் ஃபாத்திஹாவையாவது தஜ்வீதோட கத்துக்கணும். கத்துக்கல அப்படின்னா நம்முடைய தொழுகை கூடாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சூரத்துல் ஃபாத்திஹா கம்பல்சரி, எப்படி ஓதணுமோ முறைப்படி அப்படி ஓதணும். அதுக்கப்புறம் துணை சூரா ஓதுவோம். அதுக்கு பிறகு ருக்கு, இதுவும் கடமை. அப்புறம் இஅ்திதால் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லி எந்திக்கணும்ல, இதுவும் கடமை. அப்புறம் 2 சஜிதா, அதுவும் கடமை. 2 சஜிதாவுக்கு மத்தியில உட்கார்றது, இது எல்லாத்துலயுமே துமஅ்னீனான்னு சொல்லுவாங்க, அமைதியா செய்யறது. அமைதியானா அல்லாஹு அக்பர் தக்பீர் கேட்டா அல்ஹம்து ஸல்லல்லாஹு ஓதிட்டாங்க. கரெக்டா? அல்லாஹு அக்பர் ருக்குவுக்கு போனா தஸ்பீஹ் சொல்லிட்டோம். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹு அக்பர், கேப்பே இல்ல. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா ரப்பனா லக்கல் ஹம்து, கொஞ்சமாவது நிக்கணும் இல்ல. சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொன்ன உடனே அப்படியே போயிடுது அல்லாஹு அக்பர். அது மாதிரி சஜிதாவிலையும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் சஜிதா முடிச்சிட்டோம், அல்லாஹு அக்பர் எந்திரிச்சு கொஞ்சம் உட்காரணும், கொஞ்சம் ஒரு சில செகண்டாவது உட்காரணும், அப்புறம் அல்லாஹு அக்பர் போகணும். அது இல்லாம ஒரு சஜிதா முடிஞ்சு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இப்ப இந்த துமானி அமைதி இல்ல, அமைதி வராம போயிடும். இந்த அமைதி இல்லைன்னாலும் தொழுக கூடாது. இது இல்லைன்னாலும், இது விடுபட்டு போனாலும் தொழுக கூடாம போயிடும். இப்ப இந்த விஷயங்கள் நிக்கிறது, ருக்கு, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, 2 சஜிதா, அப்புறம் 2 சஜிதாக்கு இடையில உட்கார்றது, அத்தஹியாத், இவை எல்லாமே கடமை, ஃபர்து, கண்டிப்பா இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு விடுபட்டு போனா மிஸ் ஆயிடுச்சு. அது எப்படி மிஸ் ஆகும்? அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லாம் ஓதிட்டு தான் இருந்தோம். பொதுவாகவே நம்முடைய வணக்கம் வழக்கமா இருக்கும். அது நம்மளை விட்டுட்டா போதும். தொழுவும் போது சனா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ஃபாத்திஹா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அத்தஹியாத் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், குனூத் ஆட்டோமேட்டிக்கா, எல்லாமே நின்றா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். தனியா கூப்பிட்டு எங்க குனூத் ஓதுங்க அப்படின்னா அது அத்தஹியாத் யோசிப்போம், வராது. இது என்னன்னா பழகிடுச்சு, நமக்கு என்ன பழகிடுச்சு. ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கேட்டு அல்ஹம்து சூரா ஓதுனாரு, அப்புறம் துணை சூரா ஓதிட்டாரு. ஓதும் போதெல்லாம் ஞாபகம் எங்கேயோ இருந்தது. ருக்குவுக்கு அல்லாஹ் அக்பர் போனோம், ருக்குவுக்கு போகாம பேசாம சஜிதாவுக்கு போயிட்டாரு. அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போகாம சஜிதாவுக்கு போன பிறகுதான் யோசனை, ஐயோ
ருக்குவுக்கே போகாம நேரம் சஜிதாக்கு வந்துட்டோமே அப்படின்னு சிந்தனை வருதுன்னா இப்ப தொழுக கூடாது. ஏன்? 2 ஃபர்த விட்டுட்டார். ருக்குவும் செய்யல, சமீஅல்லாஹு லிமன் ஏத்திதாலும் இல்ல. 2 ஃபர்த விட்டு ஒரு ஃபர்த விடுபட்டு போனாலும் தொழுக கூடாது. தொழுகையில ஃபர்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இவைகள் நம்ம சொன்ன எல்லாமே ஃபர்து, கடமை. இதுல ஏதாவது ஒண்ணு விடுபட்டு போனா இதுக்கு சஜிதா சஹு செஞ்செல்லாம் நிவர்த்தி செய்ய முடியாது. தொழுகையே கூடாது. சரி, தொழுக கூடாதுன்னா என்ன பண்றது? இப்ப உதாரணமா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கேட்டுட்டு நம்ம சஜிதாவுக்காக நேர போனோம், ருக்குவை தாண்டல, குனிஞ்சோம், அல்லாஹ் அக்பர் போயிட்டோம். ருக்கு கிட்ட போகும்போதே ஞாபகம் வந்துச்சு, அடடா சஜிதா கிட்ட போறோம், இல்ல அந்த ருக்கு போலன்னு டக்குன்னு அப்படியே அல்லாஹ் அக்பர் முட்டில கை வச்சு நின்ட்டோம். சஜிதாக்கு தான் போகணும்னு அல்லாஹ் அக்பர் கீழே போனோம். போகும்போதே ஞாபகம் வந்துடுச்சு, ஆஹா ருக்குவுக்கு போகாம சஜிதாக்கு போறோம் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. ருக்குவுக்கு முன்னாடியே டக்குன்னு கை வச்சு அப்படியே நின்றுட்டா ஒண்ணுமே தேவையில்லை, பிரச்சனையே இல்லை. அப்படியே ருக்கு செஞ்சுட்டு சமீஅல்லாஹு லிமன் சொல்லிட்டு சஜிதாக்கு போயிடலாம். ருக்குனுடைய ஸ்டேஜை தாண்டி போயிட்டோம். சஜிதாக்கு ஃபுல்லா போல, கீழே வரைக்கும் போல, ஆனா ருக்குனுடைய ஸ்டேஜை தாண்டிட்டோம். ருக்கு செய்யறதுக்கு எந்த அளவு கரெக்டா முதுகு வர்ற மாதிரி குனிறோம்ல, இந்த குனிற அளவை விட கீழே போயிட்டோம். கீழே ஆனா சஜிதாக்கு போல. கீழே போன பிறகு நமக்கு ஞாபகம் வருது, ஆனா நான் ருக்கு செய்யாம சஜிதாக்கு வந்துட்டோமே அப்படின்னு ஞாபகம் வந்தா இப்ப சஜிதா வரைக்கும் ருக்குவை தாண்டிட்டதுனால தொழுக பாத்தில். சரி, பாத்தில் ஆனா என்ன பண்றது? அப்படியே விட்டு போட்டு திரும்ப அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டலாமா? செய்யக்கூடாது. அந்த சஜிதாக்கு போய் உட்கார்ந்து அடுத்த சஜிதா போய் அத்தஹியாத்துல உட்கார்ந்து சலாம் கொடுக்கணும். முறைப்படி தொழுகையை முடிக்கணும். முடிச்சாலும் இந்த தொழுகை கூடாது. தூக்கி ஓரமா வச்சுட்டு அப்புறம் திரும்ப நம்ம என்ன செய்யணுமோ அதை தொழுகணும். பாதிலே இப்ப நோன்பு நமக்கு மிஸ் ஆயிடுச்சு, என்ன செய்யறோம்? நோன்பு திறக்கிற வரைக்கும் நோன்பு மாதிரியே இருக்கணும்னு சொல்றோம்ல. சரி, நோன்பு மாதிரியே இருந்தா அது நோன்பு ஆயிடுமா? நோம்பாகாது. சரி, நோம்பாதான் ஆகாத பின்ன எதுக்கு நோன்பு மாதிரி இருக்கணும்? அதுதான் முறை, அந்த நோன்புக்கு கொடுக்குற மரியாதை. அது மாதிரி தொழுக இடையிலே நமக்கு மிஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அப்ப இடையிலே அப்படியே விட்டுட்டு போயிடலாமா? விடக்கூடாது. அதுக்கு பிறகு எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிக்கணும். அதுக்காக நமக்கு ஃபர்ஸ்ட் ரக்காத்துல தப்பு வந்துருச்சு, இது மாதிரி நடந்துருச்சு, தொழுகையை முடிக்கிறதா இருந்தா 2 ரக்காத்து வேணுமே அப்படின்னு திரும்ப இன்னொரு ரக்காத்து, அப்படி இல்லை, அது தேவையில்லை. ஒரே ரக்காத்துலயே அதுலயே அத்தஹியாத்துல உட்கார்ந்து அத்தஹியாத் ஓதி தொழுகையை முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? திரும்ப அந்த தொழுகையை திருப்பி தொழுவோம். இதே மாதிரி ஒவ்வொரு இப்போ இன்னொரு விஷயம், இமாமத்துல சேரும் போது சில விஷயங்கள் கண்டிப்பா தெரியும். இப்ப இமாமத்துல நம்ம அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி இமாம் தொழுதுட்டு இருக்கிறாங்க, நம்ம உள்ள வர்றோம். உள்ள வந்து ருக்குல இருக்கிறார், நாம உள்ள வர்றோம். நம்ம அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி ருக்குவுக்கு போகணும். நேரடியா அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போயிடக்கூடாது. ஆனா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு சனாவோ அல்லது ஷாஃபியாக்கள் வஜ்ஜஹத்தோ ஒரு தேவையில்லை. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி ஒரு செகண்டாவது நிக்கணும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் எஞ்சில போறாரு அப்படின்னு ஓடக்கூடாது. ஒரு செகண்டாவது நிக்கிறதுக்கு டைம் வேணும். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி ஒரு செகண்டாவது நின்று திரும்ப அல்லாஹ் அக்பர் போகணும். நம்ம ருக்குவுக்கு அல்லாஹ் அக்பர்னு போயிட்டோம், போன வரைக்கும் இமாமும் ருக்குவுல தான் இருந்தார். நம்ம அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போன பிறகுதான் அவர் சமீஅல்லாஹு லிமன் ஹமிதான்னு எந்திக்கிறாரு. அப்படின்னா நமக்கு அந்த ரக்காத்து கிடைச்சிருச்சு, அந்த ரக்காத்து திருப்பி தொழுக தேவையில்லை. ஆனா நம்ம தக்பீர் கட்டிட்டு அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடியே இமாம சமீஅல்லாஹ் அப்படின்ட்டாருன்னா நமக்கு அந்த ரக்காத்து கிடைக்காது. ரக்காத் கிடைக்காதுன்னா அப்ப தேவையில்லாம எதுக்கு ருக்கு செய்யணும், பேசாம எந்திரிச்சிடலாம் அப்படின்னா எழுதிக்க கூடாது. ருக்கு வர போயிட்டோம்ல, போனதுக்கு ருக்குல தஸ்பீகாத்துகள் ஓதலனாலும் பரவாயில்ல, ஒரு சில செகண்ட் தாமதிக்க நிக்கணும். நின்று அப்புறம் இமாமோட சமீஅல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு வந்துருவோம். அப்புறம் அந்த ரக்காத்தை தொழுதுருவோம். ஆனா இந்த ரக்காத்து கணக்குல வராது. ஃபர்ஸ்ட் ரக்காத்துல இது மாதிரி நடந்துச்சுன்னா இமாம் சலாம் கொடுத்த பிறகு நம்ம அந்த ஒரு ரக்காத்தை திரும்ப எந்திரிச்சு தொழுவோம். அப்ப அந்த ஒரு ரக்காத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ருக்குல ஜாயிண்ட் ஆயிருக்கணும். அந்த ருக்குவும் நாமும் இமாமும் சேரணும். நாம ருக்குவுக்கு போனோம், அவர் சமீஅல்லாஹு லிமன் சரி முன்னாடி நிக்கிறோம், தெரியும் ருக்கு சமீஅல்லாஹு லிமன் ஹமிதா எந்திரிச்சிட்டாரா இல்லையா இதெல்லாம் தெரியும். நம்ம பின்னாடி நிக்கிறோம், ஃபர்ஸ்ட் மார்க்ல நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இமாமு கண்ணுக்கே தெரியல, இமாம் என்ன பண்றாருன்னு நமக்கு தெரியாது. இப்ப நம்ம ருக்குல வந்து ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் பண்ணும் போது இமாம் எந்திக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? சமீஅல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லுவார்ல, சமீண்டா வேலை முடிஞ்சு போச்சு.
அவர் எந்திச்சாரா எந்திக்கலையா தேவையில்லை. அவர் ருக்குல இருந்து சமியம் அப்படின்றாருன்னா ஆஹா எந்திரிச்சிட்டாரு. இந்த சமியா அப்படி சொன்ன பிறகுதான் நம்ம உள்ள வந்தோம், ருக்குல போய் நிக்க போறோம் அப்படின்னா இந்த ரக்காத்து நமக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். நம்ம போய் நின்றுட்டோம், நின்று ஒரு செகண்ட் ஆயிடுச்சு, தஸ்பீக் ஓதல, நின்று ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் தான் இமாம் சமி அல்லாஹ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை. இமாமத் செய்யறது ஒன்றும் சாதாரண வேலை தான் கிடையாது. ஆமா, இப்ப எவன் வேணாலும் இமாமத் செய்யலாம் சொல்றாங்க. லாயிலா இல்லல்லாஹ் முஹம்மது சொல்ற கலிமா சொல்ல போறாங்க, உண்மைதான். அதனுடைய ஒண்ணுமே தெரிய வேணாமா? அதனாலதான் இமாம்கள் ருக்குல இருந்து சமீ அல்லாஹ் லிமன் ஹமீதா சொல்றது போது எந்திச்சிட்டு சமீ அல்லாஹ் லிமன் ஹமீதா சொல்லக்கூடாது. ருக்குல இருந்து எந்திக்கும் போது, ருக்குல இருந்து எந்திக்கும் போது சமீ அல்லாஹ் சீன் வரணும், சமீ அல்லாஹ் லிமன் ஹமீதா சொல்லிதான் எந்திக்கணும். எந்திச்ச பின்னாடி சமீ அல்லாஹ், சில இடங்கள்ல நடக்குது, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், சில பேர் அப்படி தெரியாம கூட செய்வாங்க. இங்க சில பேர் பாருங்க ருக்குல இருந்து எந்திச்சிடுவாங்க, நல்ல சமீ அல்லாஹு லிமன் அப்ப சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இமாம கவனிக்காம இருக்கிறவரு அவர் இப்பதான் சமீ அல்லாஹ் லிமன் ஹமீதா எந்திக்கிறாரு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ரக்காத்து நமக்கு கூடிடுச்சுன்னு நினைச்சிருவாரு. ஆனா அந்த தொழுகையை அவருக்கு கூடாம போயிருக்கும். புரியுதா? அப்ப எப்ப இமாமும் அதை கவனமா செய்யணும். சீனை சொல்லும் போதே சமீ அல்லாஹ் லிமன் ஹமீதா சொல்லும் போதுதான் அவர் ருக்குல இருந்து எந்திக்கும் போதே சமீ அல்லாஹ் லிமன் ஹமீதா சொல்லணும். சொன்னாதான் அந்த ரக்காத்து அவருக்கு கிடைக்கும். பிறகு அதுக்கு பின்னாடி அதே மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் இமாம தாண்டக்கூடாது. ஒவ்வொன்றிலையும் எதுலையுமே தக்பீர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி சலாம் கொடுக்கிற வரைக்கும் எதுலையுமே இமாம முந்தி நாம செய்யக்கூடாது, எதுலையுமே செய்யக்கூடாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் இமாமை முந்தி தொழுவாரோ அவருடைய நாளை, அவருடைய முகம் கழுதையினுடைய முகமாக எழுப்பப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். அது ஒரு பக்கம், தொழுகையும் கூடாது. இமாமுக்கு முன்னாடி நாம செஞ்சிட்டோம்னா நம்முடைய தொழுகை கூடாது. அல்லாஹ், அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது, இமாம் அல்லாஹு அக்பர் சொல்லி முடிக்கட்டும், என்ன அவசரம்? அல்லாஹ் ஏன் எங்க போறோம்? எப்படி இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொன்ன பின்னாடி தானே வீட்டுக்கு போனோம், இடையில எஞ்சி போய் போறோமா? முடிக்கணும்ல, முடிக்கிற வரைக்கும் இவர் பின்னாடி நின்றுதான் ஆகணும், வேற வழி இல்ல. மாப்பிள்ளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அசர்த்து குத்பாலாம் ஓதி எல்லாம் முடிச்சு துவா முடிச்ச பின்னாடி தானே பொண்ணுட்டு போக முடியும். முன்னாடி மாப்பிள்ளை அவசரப்பட்டு என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காது. அஜர்த்து கையில தான் எல்லாம், குடுமையே அஜர்த்து கையில தான். அஜர்த்து எல்லாம் முடிஞ்சிச்சு, துவாலாம் ஓதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முசாஃபா செஞ்சாதான் மாப்பிள்ளை பொண்ணுட்டு போவார். அது வரைக்கும் விட மாட்டோம். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டா வேற வழியே கிடையாது. எப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு 2 சலாமும் கொடுத்து முடிக்கிறாரோ அப்பதானே எஞ்சி வெளியே போறோம். சலாம் இன்னும் சில பேர் ஃபர்ஸ்ட் சலாம் தான் கொடுத்துருக்கோம், 2வது சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எஞ்சி வெளியே போயிடுவோம். தொழுகையே கூடாது, வேஸ்ட். ஒவ்வொரு அப்பா நான் சொல்றேன், அல்லாஹு அக்பர் சொல்லி முடிக்கட்டும். அவர் எப்ப அல்லாஹு அக்பர் சொல்லி முடிப்பாரோ முடிச்ச பிறகு நாம அல்லாஹ்னு ஆரம்பிச்சா போதும், பிரச்சனையே இல்லை. அவர் அல்லாஹு அக்பர் ருக்குக்கு போய் முடியட்டும். முடிஞ்ச பிறகு சில பேர் கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, சில இமாம்கள் கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க, அவங்களால டக்குன்னு ருக்குக்கு போக முடியாது, டக்குன்னு அவங்களால சஜ்தா பண்ண முடியாது. இப்ப அவங்க என்ன செய்வாங்க, சமீ அல்லாஹ் லிமன் ஹமீதா சொல்லியிருப்பாங்க, சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் சஜ்தா பண்ணணும்ல, போறதுக்கு அல்லாஹ்பாங்க. அல்லாஹ்ங்கும் போது அவங்க வந்து அக்பர் சொல்லும் போதுதான் அவர் சஜ்தாக்கே போவாரு. ஆனா அவர் அல்லாஹ்னு சொல்லும் போதே நம்ம சஜ்தாக்கு ஆரம்பிச்சிருவோம். இப்ப இமாமே சஜ்தாக்கு போயிருக்க மாட்டாரு, அதுக்கு முன்னாடி நம்ம சஜ்தால இருப்போம். ஆல்ரெடி 3 தஸ்பீஹாத் கூட முடிச்சிருவோம். என்னடா இவர் இன்னும் எந்திக்க மாட்டேங்கிறாருன்னு நினைச்சிட்டு இருப்போம், சஜ்தால உட்கார்ந்து ஒரு பாட்டில் ஓதிட்டு இருக்கிறாரு. ஆனா பாவம் அவர் இன்னும் சஜ்தாக்கே வந்திருக்க மாட்டாரு. உடம்பு பாடியான உடம்பு, அவர் டக்குன்னு போக முடியாது. இப்ப என்ன செய்யணும் அப்படி தெரியுமா? இப்ப இமாம்கள் என்ன செய்யணும் தெரியுமா? சமீ அல்லாஹ் லிமன் ஹமீதா சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் நேரடியா சஜ்தா பாதி வந்த பிறகுதான் அல்லாஹ் அக்பர் ஆரம்பிக்கணும். ஏன்னா அல்லாஹ் அக்பர் இவர் சஜ்தா போறதுக்கு முன்னாடி எவனாவது சஜ்தாக்கு போயிட்டா அவருடைய தொழுகை பாத்தில. இப்ப இப்படி ஒவ்வொன்றையும் இமாமும் கவனிக்கணும், பின்னாடி இருக்கக்கூடிய நாமளும் கவனிக்கணும். எந்த இதுவும் நம்ம பண்ணணும். அதே மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் கடைசியா சலாம் கொடுக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஒரு சலாம் கொடுக்கிறார்ல, கொடுக்கும்போது நாம் சலாம் கொடுக்க கூடாது, வெயிட் பண்ணணும். இமாம் 2வது அஸ்ஸலாமு அலைக்கும் வரல, அப்பதான் நம்ம முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் கொடுக்கணும், பிரச்சனையே இல்லை, கரெக்டா இருக்கும். அவர் நம்ம ஃபர்ஸ்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவோம், அதுக்குள்ள அவர் 2வது முடிச்சிருப்பாரு, திரும்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்றது கரெக்டா இருக்கும். அவர் ஃபர்ஸ்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் முடிஞ்சு போச்சு,
ரொம்ப பேர் ஃபர்ஸ்ட் சஃப்ல நிக்கிறவங்களே நமக்கு தெரியும், அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சலாம் கொடுத்துட்டு ரெண்டாவது அஸ்ஸலாமு அலைக்கும்னு இப்படிதானே திரும்புறோம். திரும்பும் போது அவர் இப்படி உட்கார்ந்துருக்காரு. என்னடா என்ன நம்மளே இன்னும் முடிக்கலையே, சலாமே கொடுத்து முடிக்கலையே. அவருக்கு எல்லாம் முடிச்சுட்டாரு, முடிச்சுட்டு ரெடி ஆயிட்டாரு. சீக்கிரம் விடுங்க, துவா ஓதி ஹால் அனுப்புங்கிற மாதிரி. ரொம்ப பேணுதலா இருக்கணும் தொழுகையோட விஷயம். ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா போச்சு, நம்ம நிக்கிறது இவ்வளவு கஷ்டப்படுறதுலாம் வீணா போத. அப்ப தயவு செய்து இமாமுக்கு முன்னாடி அல்லாஹ் அக்பர் முடியணும், முடிஞ்ச பிறகுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்ற நிலைமையை வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய தொழுகையில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லாத பட்சத்தில் பிரச்சனை வரும். இன்னொன்னு, இமாமை பின்பற்றி தொழுகும் போது இமாம் நான் இமாமன் அப்படின்னு நியச்சிவார், நான் இமாமாக நின்று தொழ வைக்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சுதான் தொழுவணும். வெறுமனே சுபஹனுடைய 2 ரகத்துக்கு பின்னாடி அல்லாஹ் அக்பர் அப்படின்னா அவர் இமாமத் செஞ்ச நன்மையும் கிடைக்காது, பின்னாடி முக்ததிகள் நின்று தொழுவணும் இல்ல, யாருக்கும் இமாமத்தினுடைய நன்மையும் கிடைக்காது. இமாமத் செய்யறவர் நவைத்து அப்படின்னு சொல்லி சலாத்து சுபஹி இத்னா ரகாத்தைனி அதார் முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபத்தி இமாமன் அப்படின்னு சொல்லணும். நான் இமாமாக நின்று தொழ வைக்கிறேன் நீ செய்யணும். அதே மாதிரி பின்னாடி நிக்கிற நாமளும் இந்த தொழுகைய கிப்லாவை முன்னோக்கி இத்தனை ரக்காத்த அல்லாஹ்வுக்காக இந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறேன் அப்படின்னு நியத்து வைக்கணும். மஅமூமன் அப்படின்னு நியத்து வைக்கணும். நியத்து வச்சாதான் இமாமத்துல சேர்ந்து தொழுத நன்மை கிடைக்கும். இந்த இமாமை பின்தொடர்ந்து நியத்து வைக்கலன்னா நாம தனியா தொழுத மாதிரிதான் நன்மை கிடைக்குமே தவிர இமாமத்துல சேர்ந்த நன்மை கிடைக்காது. இது எல்லாமே தொழுகையில கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிற விஷயங்கள். இதுல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய தொழுகைகளை பரிபூரண தொழுகையாக, ஆனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகையாக ஆக்கி அருள் புரிவாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.